சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சந்தேக நபரான அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லிகம ஹேமரத்ன தேரரை எதிர்வரும் 22ஆம் தேதி அனுராதபுரம் பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு இன்று உத்தரவிடப்பட்டது. தொடர்புடைய வழக்கு அனுராதபுரம் பிரதம நீதிவான் சியப்பன் சசிந்து விக்ரமரத்ன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர் சிறுமியான தனது மகளை துஷ்பிரயோகம் செய்வதற்காக திட்டமிட்டு பணத்திற்காக வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சந்தேக நபரான தாயை எந்தவொரு பிணை நிபந்தனையின் கீழாவது விடுவிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கையை நிராகரித்து பிரதம நீதிவான் சந்தேக நபரான தாயை இந்த மாதம் 22ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணை ஆவணங்களின் சுருக்கம் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நிட்டம்புவு போலீஸ் மேலதிக அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து தெரிவித்தது. கொழும்பு மேகசின் சிறைச்சாலை அத்தியட்சகர் அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் பிரசாத் பிரேமதிலக்க ஊடாக அனுப்பியிருந்த சந்தேக நபரான பல்லிகம ஹேமரத்ன தேரரின் மருத்துவ அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சிறைச்சாலை அதிகாரிகள் சந்தேக நபரான பல்லிகம ஹேமரத்ன தேரர் சில மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார். முதலாவது சந்தேக நபரான பல்லிகம ஹேமரத்ன தேரர் சார்பில் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்திரதீச தனது கட்சிக்காரரான சந்தேக நபர் பல்லிகம ஹேமரத்ன தேரர் சார்பில் இன்றைய தினம் பிணை கோரிக்கை விடுக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிடுமாறும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரினார். அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை ஆராய்ந்து அனுராதபுரம் பிரதம நீதிவான் சியப்பத் சசிந்து விக்ரமரத்ன இந்த வழக்கை மீண்டும் எதிர்வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தார். இதனிடையே தொடர்புடைய சிறுமியின் துஷ்பிரயோக சம்பவம் குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையிலும் அவருக்கு நீதி கிடைக்கும் வகையிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த சிறுமியின் உரிமைகள் மற்றும் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவது தொடர்பில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு எந்தவித அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை எனவும் அந்த அதிகார சபை தெரிவித்தது. இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் தேவையற்ற கலக்கமோ அல்லது வீண் அச்சமோ கொள்ள தேவையில்லை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது.